வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் எங்கெங்கே போயிருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மார்னிங் 6 o'clock எழுந்து கெட் ரெடி ஆகிட்டு எங்கே பைக்கில் போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஆர்டி ஆஃபீஸுக்கு தான் தம்பியை கூட்டிகிட்டு போய்கிட்டேன். அன்றைக்கி 10:30க்கு போய்ட்டு 8:30க்கு வர சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ஏர்லியாகவே போயிட்டு ஒரு ரவுண்டு நம்ம அங்கே ஓட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்கூட்டியில் எடுத்துகிட்டு போகல, என்னோடய சித்தியோட ஸ்கூட்டியில் தான் போயிருந்தேன். ஏன்னா நமக்கு இன்னும் ஆர்சி புக் வரல அண்ட் என்னோடய ஸ்கூட்டி ஈவி அப்படின்றங்காட்டி எனக்கு அதில் ஓட்ட முடியல, எட்ட போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படியே ஒரு ரவுண்டை ஓட்டி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்தோம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹிட்டு போட போகிறேன் இல்லையா, கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லி நிறையா டைம் ட்ரையல் பார்த்துக்கிட்டேன். நான் போகும்போதே 2-3 பேர் அங்கே ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து காலெல்லாம் கீழே வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஓட்டி பழக கால் கீழே வைக்காமல் ஒரு 1/2 an hour பக்கமே அங்கே நான் வந்து ஃபுல்லாக ஓட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு மறுபடியும் வரணும், மறுபடியும் பணம் கட்டணும் அப்படி சொல்லி நான் நல்லா ஓட்டிட்டேன். அண்ட் ஓட்டி முடிச்சுட்டு லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு மெஸ்க்கு போயிட்டு சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு ரோஸ்ட் மட்டும் வாங்கியிருந்தேன். 2 சட்னி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. பட் ஆனால் நம்ம கடை தோசைக்கும் வீட்டு தோசைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். வீட்டில் பண்ணுற அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷானது வரவே வராது. ஸோ நிறைய பேத்துக்கு அப்படி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூட அப்படியே பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் தோசை. அதுவும் இல்லாமல் நம்ம ஜெராக்ஸ் எல்லாமே எடுக்கணும். இது எதுவுமே எடுக்கலை. வண்டிக்கு ஏர் பொல்யூஷன் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டாங்க. அதுவுமே என்கிட்ட இல்லை. சரி, அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருந்தது. அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா போய் வாங்கியாச்சு. இந்த மாதிரி பக்கத்துலலாம் கடை போட்டிருக்காங்க, நல்லா வியாபாரம் ஆகும் இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் ஜெராக்ஸ் இருக்கணும். அதுவுமே எடுத்துகிட்டு நான் வந்துட்டு கிரவுண்டுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8:45 அப்படி வந்தேன். நல்லா கூட்டம், நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு 30 பேர் இருந்திருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டாக ஓட்டணும்னு நினச்சிட்டு ஒரு டைம் அப்படியே ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு நான் கொஞ்சம் லேட்டாக தானே வந்திருந்தேன். ஸோ அதனால் அப்படியே லைனில் நின்றுக்கிட்டேன். பார்த்திங்க அப்படின்னா ஜூம் பண்ணி காமிச்சிருப்பான். அப்படியே கெத்தாக வந்து ஹெல்மெட் போட்டு நின்றுட்டு இருந்தேன். அண்ட் நான் பார்த்திங்க அப்படின்னா என் பேரை கூப்பிட்டோடனே டபக்குன்னு நான் போய் ஓட்டி காமிச்சிட்டேன். கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் அப்படியே நான் வந்து ப்ரே பண்ணிகிட்டே வந்து ஓட்டி காமிச்சிட்டேன். டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டிருக்கணும், இல்லைனா ஃபெயில் பண்ணி விட்ருவோன்னு சொன்னாங்க. நான் வேறு என்னோடய ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகல, என் தம்பியோட ஹெல்மெட் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரொம்ப நேரம் போட்டிருந்தங்காட்டி இப்படி லைட்டாக தலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்பலாம் போட்டி காமிக்கல. ஒரு 8 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு 8ல் பாதி மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்வைங்கன்னு அப்படியே போயிட்டேன். அவ்வளோதான். பட் எனக்கு பாஸ் போட்டுட்டாங்க. எனக்கு A கிரேட் வேறு போட்டிருந்தாங்க. அதை நான் பார்த்துருந்தேன். எனக்கு சைன் வாங்கும்போது நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா நான் கேட்டேன் என்ன பண்ணணும்னு சொல்லி. ஆர்டி ஆஃபீஸில் போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போயிட்டேன். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆர்டி ஆஃபீஸர் வந்து என் தம்பி பார்த்து, என்ன தம்பி ட்ரௌசர்லாம் போட்டு வந்திருக்கேன், வரும்போது பேண்ட்டு போட்டு வர மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணார். எனக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறமா நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் பேரை மட்டும் லாஸ்ட் வரைக்கும் கூப்பிடவே இல்லை. லைசன்ஸ் கூட நான் வந்து லாஸ்ட்டாக தான் வந்து 8 போட்டு காமிச்சிருந்தேன். 27th மெம்பராக தான் போட்டிருந்தேன். ஃபைனலி இன்னும் கூப்பிட்டுட்டாங்க. நான் அப்படியே லைனில் போய் நின்றுட்டு இருந்தேன். இன்ச்சாக நான் வந்தாங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைசன்ஸ் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் அப்போவே நமக்கு ஸ்பாட்டில் மெசேஜ் வந்துடுச்சு, பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவிங் லைசன்ஸோட நம்பரும் அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தம்ப்நெயிலுக்கு ஃபோட்டோ எடுத்தேன். ஒரு மரத்துக்கடியில் நின்று அது பக்கத்தில் ஒரு சோடா கடை இருந்தது. அங்கே போயிட்டு நான் சோடா குடித்தேன். ஏன்னா வெயில் கொஞ்சம் அந்த அன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருந்தது. பரவாயில்ல, அதனால் என்னமோ தப்பிச்சிட்டோம். இல்லைனா வெயிலில் நின்று அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன். 8 போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட வெயில் இல்லை. லைட்டாக 2 தூறல் மட்டும் தூரிச்சு. அதுக்கப்புறம் அதுவுமே ஸ்டாப் ஆகிடுச்சு. வர வழியில் பார்த்திங்க அப்படின்னா நான் படித்த காலேஜை பார்த்துருந்தேன். கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. பட் ரொம்ப சேடாக இருந்தது. மெமரிஸ் எல்லாம் வரும்போது, ஏன்னா இந்த ரோட்டில் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு ஜாலியாக வந்திருப்போம். அதெல்லாம் எனக்கு அப்படியே தோணுச்சு. வீட்டுக்கு வந்தோடனே மேக்கப்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து மேக்கப்லாம் எதுவும் போட மாட்டேன். ஜஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் மட்டும் நிறைய அப்ளை பண்ணிட்டு போயிருந்தேன். ஏன்னா வெயிலாக இருக்கும்னு சொல்லி. பட் பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட் நல்லா தான் இருந்தது. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். காஜல், லிப்ஸ்டிக் எல்லாமே. இந்த மாதிரி ஒரு பழைய டிஷர்ட் எடுத்து முன்னாடி வச்சுப்பேன். எப்பப்பெல்லாம் நான் வந்துட்டு ஆயில் வச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறேனோ அப்பப்பெல்லாம் இந்த கிளாத்தே வச்சு ரிமூவ் பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம வெட்டு ஷூஸ்லாம் வைக்கும்போது கண்ணெல்லாம் ரொம்ப எரியும். அதனால் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடைக்கு போகணும், கிளிப்ஸ் எல்லாம் வாங்கணும். சரி இப்போயே போயிட்டு வந்துடலாம், கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போனேன். என்னோடய நேரம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கடை வந்து ஃபஸ்ட்டு கடை க்ளோஸ் ஆகிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி ரோடு கிராஸ் பண்ணி வேறு போகணும். 2 ரோடு கிராஸ் பண்ணணும். இது NH ரோடு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பரவாயில்லன்னு சொல்லி அங்கேயும் போயிட்டேன். கொஞ்சம் பெரிய கடை தான். இந்த கடையில் நான் எதுவுமே வாங்கினதில்லை. பட் பரவாயில்லன்னு சொல்லி போயிட்டேன். பட் ஆனால் நான் என்ன கிளிப் வாங்க போனோனோ அந்த கிளிப்பு மட்டும் இல்லை, மித்த எல்லா கிளிப்புமே அங்கே வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு வேறு கடைக்கு போகலான்னு சொல்லி அந்த அக்கா கிட்டே இல்லை, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுபடியும் பார்த்திங்கன்னா 3rd கடையும் பூட்டியிருந்தது. என்னடா இது எனக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனேன். 4வது கடை ஓப்பனாக இருந்தது. அங்கே நான் கேட்டது கிடையாது. சரி இருந்த இந்த ஒரு கிளிப் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு
ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு 1:30க்கு எல்லாமே ரொம்ப பசி எடுத்துருச்சு. அன்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரசம் ரைஸ், அது கூட வந்து வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்ருந்தேன். மார்னிங் 8:30க்கு நான் சாப்பிட்டேன் அண்ட் ஜூஸ் குடித்தேன். பட் இருந்தாலுமே என்னன்னு தெரியல, ரொம்ப பசி ஆயிடுச்சு அண்ட் ரொம்ப தலைவலிச்சுது. அப்படியே படுத்து ஃபோன் பார்த்துட்டு ரொம்ப நல்லா தூங்கிட்டேன். ஒரு 1:45க்கு படுத்திருப்பேன். டைம் நான் எந்திரிக்கும்போது 5:46 என்னமோ. அவ்வளோ தூங்கிட்டேன். எந்திரிச்சோனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தலைவலி இருக்கும். என் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். ரொம்ப டயர்டாக இருந்திருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு தலைவலி, நடும் மண்டை வலிச்சுது. சரின்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்னு குளிச்சுட்டு ஒரு டீ போட்டு குடித்தேன். என் தங்கச்சி ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னு சொல்லி நிறையா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே எடுத்து ஒவ்வொன்றா உங்ககிட்ட காமிச்சிட்ருப்பேன். 2 ஐ பேலட் காம்போவில் ஆர்டர் போட்டிருந்தா. தென் ஒரு லிப்ஸ்டிக் இன்ஷைட்டோட பிராண்ட்லேருந்து. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமர், ப்ளஷ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்ஸில் ஆர்டர் போட்டிருந்தா. கொஞ்சம் அஃபோர்டபுளான ரேட்டுக்கு தான் இருந்தது. குவாலிட்டியும் நல்லா இருந்தது. இதோட லிங்க்கெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள். பட் நான் எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கல. ஜஸ்ட் இது ஓப்பன் மட்டும் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஜஸ்ட் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். பனானா பவுடர்னு ஒன்று வாங்கியிருந்தேன். அதுவுமே சூப்பராக இருந்தது. ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமா ப்ளஷ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதோட ஷேடு. அதுக்கப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினது நான் போட்டு பார்த்துருந்தேன். அதோட ஷேடு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பட் எனக்கு அந்த ஷேடு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஷைட்டோட பிராண்ட் இது. இதோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பாட்டிக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ் வாங்கணும்னு சொல்லி மெடிக்கல் ஸ்டோருக்கு அப்படியே நடந்து போனேன். பட் ஆனால் அந்த கடையில் நம்ம வாங்க போன மெடிசன் எதுவுமே கிடையாது. சரின்னு சொல்லி அப்படியே வீட்டுக்கு வரும்போது என் தங்கச்சி வந்துட்டு சிக்கன் நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. சரின்னு சொல்லி போய் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து அப்படியே பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு பார்த்தோம். பட் ஆனால் எனக்கு டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தது. லைட்டாக உப்பு வேறு கொஞ்சம் பத்தல. பட் பரவாயில்லன்னு சொல்லி 2 பேரும் ஷேர் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டோம். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சித்தி வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு பாக்ஸில் பிரியாணி வந்திருந்தது. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா போட்டு கொஞ்சமாக சாப்பிட்டேன். அதுலேயும் நல்லா காரமாக இருந்தது. பட் ஓகே, டேஸ்ட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்திங்க அப்படின்னா டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஆஃப்டர் என் தங்கச்சி அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டே இருந்தேன். நான் சாப்பிடும்போது சாப்பிட முடியாமல் சாப்பிட்டேன். ஏன்னா கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி ஆகிடுச்சு. அதனால் சரி வேஸ்ட் பண்ணாமல் இதை மட்டும் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் ஸ்கின் கேர்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே தூங்க போயாச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.